ஸ்பைடர் தமிழில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்டர்லாம் வாங்கி வச்சுருக்கோம். ஸோ அதெல்லாம் வேண்டாங்க இனிமேட்டு. இந்தமாரி ஒரு கிலோமீட்டர் மட்டும் வாங்கி வச்சுங்க. இது மல்டிமீட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்னடா இதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான இந்த மீட்டருங்க. இந்த மீட்டர் நீங்கள் செலவு பண்ணுறதுனால சீரியஸாக நீங்களே ஒரு ப்ரொஃபஷ்னலாக மாறணும். அதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் இருக்கட்டும், வீட்டில் இருக்க ஹோம் அப்ளையன்ஸ் இருக்கட்டும், எல்லாமே பார்க்கலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஒன்று வந்து வச்சுருக்கேங்களேன், என்சிவி. அதில் போய்ட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணி வச்சிங்கன்னா, ஸோ உங்கள் வீட்டில் வந்து டெஸ்டர் வச்சு பார்ப்பீங்க, லைன் வந்து அது வைக்க தேவையில்ல. ஜஸ்ட் இந்த மீட்டரை வச்சு வந்து பீப் சவுண்ட் கேட்கும். ஸோ அதை வச்சு உள்ளுக்கு லைன் இருக்குது, ஸோ இந்த இடத்துல லைன் இருக்குது, நம்ம இதுவை கேர்ஃபுல்லாக டச் பண்ணணுன்னோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதில் வந்து ரூமில் இருக்க ஃபேரன்ஹீட்டை சென்டிகிரேட்டை பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் டெம்பரேச்சர்னு இருக்கும். அந்த டெம்பரேச்சரில் வச்சிங்கன்னா ஃபேரன்ஹீட்டை ரூமில் பார்த்தீங்கன்னா ரூமில் இருக்கிற சென்டிகிரேட்டை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் எவ்வளோ வோல்டேஜ் போகுதுன்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா லோ வோல்டேஜில் இருந்தால் ஏசி எடுக்காதுங்களா, அப்போ எவ்வளோ வோல்டேஜ் இருக்குதுன்னு நம்ம வீட்டில் போகிற லைன் செக் பண்ணோன்னா, ஸோ வந்து இங்கே வி போட்டிருக்குங்களா, ஸோ அந்த இடத்துல போட்டு வோல்டேஜ் செக் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இது ஆம்ஸ் ஏ போட்டிருக்குங்களா, அந்த இடத்துல நீங்கள் திருப்பிட்டு இந்தமாரி இதில் போகிற ரெட் ஒயரில் வச்சிங்கன்னா ஏசியோட ஆம்ஸ் தெரிஞ்சிடும். ஸோ நம்ம வீட்டில் இருக்க ஏசி இவ்வளோ ஆம்ஸ் இருக்குதா, ஸோ இதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிங்கன்னா கரண்ட் ஓடுதா அப்படி அதையும் நம்ம பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வோல்டேஜ் ஜஸ்ட்டு வந்து இது போகிற ஃபேஸ் நியூட்ரலில் வந்து இந்த 2 ஒயரை வந்து வச்சிடணும். சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் வோல்டேஜ் இது எவ்வளோ தெரியும் வந்து பார்த்திங்கன்னா 234 வோல்டேஜ் இருக்குது. ஸோ இதில் வந்து இது கரெக்டான வோல்டேஜ். ஸோ இதை வச்சு நம்ம வீட்டில் எவ்வளோ வோல்டேஜ் போகுதுன்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ லோ வோல்டேஜாக இருந்தாலும் நம்ம காட்டி கொடுத்துரும். அதுக்கப்புறம் லோ வோல்டேஜ் இருந்தால் நம்ம இபியில் சொல்லிவிட்டு இந்த மாதிரி வீட்டில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதையும் நம்ம ரெடி பண்ணியிருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த மீட்டரில் பார்த்திங்கன்னா இதில் ஓம்ஸ் பார்க்கனாங்க. ஆனால் ஓம்ஸ் பார்க்குறது வந்து நிறைய பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கவங்க கண்டிப்பாக அந்த ஓம்ஸ் பார்ப்பாங்க. நிறைய பேர் ஓம்ஸுன்றது தெரியாமல் இருப்பாங்க சில பேர். ஸோ வந்து நம்மளோட மோட்டரில் இருக்க ஓம்ஸ் வேல்யூ எவ்வளோ இருக்குதுன்னு அதை செக் பண்ணலாம். அதை தான் பார்த்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூட்டி, அதாவது இந்த கண்டினியூட்டி மோடு வந்து எதுக்குன்னா, வீட்டில் ஒரு ஒயர் எங்கேயோ நடுவில் செவத்துக்குள்ளே வந்து ஒயர் கட் ஆகிருக்குன்னா அந்த ஒயரை எப்படி கண்டுபிடிங்கன்னா ஃபேஸ் நியூட்ரல் ஜஸ்ட்டு உள்ளே இருக்க ஃபேஸ் ஏசிலாம் இருக்கும். ஸோ வந்து நான் ஜென்ரலாக சொல்கிறேன், ஃபேஸ் நியூட்ரலில் வந்து அந்த ஒயரை வந்து வச்சிங்கன்னா எங்கே எதனா ஒயர் கட் ஆகிருக்குன்னா இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சோன்னா அந்த பீப் சவுண்டு கேட்கும். அதை வச்சு பார்த்திங்கன்னா ஸோ உள்ளுக்கு வந்து ஃபேஸும் நியூட்ரல் வந்து கட் ஆகிருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். அது என்னடான்னு ப்ராப்ளத்தை. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர். நேற்றே பார்த்தேன், ஷார்ட் வீடியோவில் மொத்தமாக போட முடியல, அதனால தான் இப்போ ஒரு ஃபுல் வீடியோ எடுத்து போடலான்ட்டு போடுறேன். ஸோ வந்து இது பார்த்தா 3 MFD கெப்பாசிட்டி. ஸோ இந்த கெப்பாசிட்டி வேல்யூலாம் நம்ம இது கெப்பாசிட்டி நல்லா இருக்குதா நல்லா இல்லையான்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு எப்படி செக் பண்ணணுன்ட்டு இது சொல்கிறேன். இப்போ நீங்கள் கடையில் கூட ஒரு கெப்பாசிட்டி வாங்கினீங்கன்னா இந்த கெப்பாசிட்டி நல்லா இருக்கா இல்லை நல்லா இல்லையான்னு நம்ம செக் பண்ணும்போது இந்த மாதிரி மல்டிமீட்டர் இருந்தால் கரெக்டாக காட்டிடும். ஸோ நான் இப்போ வச்சேன் 3 MFDயில் இப்போ பார்த்தீங்கன்னா 1.4 தான் இருக்குது. அப்போது இந்த கெப்பாசிட்டி என்ன ஆயிருக்கு, போயிட்டு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம தூக்கி போட்ட வேண்டியதான். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா 50+4 ஓகேவா. இப்போ இதோட ரேஞ்ச் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள். ஒரே கையில் கேமரா வச்சுட்டு எல்லாமே போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுங்க. அது என்ன பண்ணுது, நம்ம கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த வாட்டி யாருன்னா கேமரா போய் சொல்லிடுறேன். பார்த்தீங்களா 50+4 இருந்ததுங்களா. இப்போ இந்த கெப்பாசிட்டியோட வேல்யூ தெரிஞ்சுக்கிங்களா, 52 இருக்குங்க. ஸோ 2 பாயிண்ட் கம்மியாகுது. அதாவது 4 இருந்த இடத்துல 2 இருக்குது. இத்தனைக்கும் வந்து பார்த்திங்கன்னா புது கெப்பாசிட்டி ரேஞ்ச் கம்மியாக இருக்குது. ஸோ கடையில் வாங்கும்போது தெரிய மாட்டுது பார்த்திங்கன்னா. இந்த மாதிரி மல்டிமீட்டர்கிட்ட கரெக்டாக நம்ம கண்டுபிடிச்சிடுவோம். ஸோ வாயெல்லாம் சொன்னாலும் தெரியாது, எல்லாம் கண்ணால் நம்ம பார்த்து செக் பண்ணது. அதுக்கு இந்த மீட்ரு இருக்கிறதுனால நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த கெப்பாசிட்டி வாங்கி 1 டே தான் ஆயிடுச்சு. அதுக்கே பார்த்தா 2 பாயிண்ட் வேறு அது கம்மியாக இருக்குது இந்த கெப்பாசிட்டி. ஸோ அவங்களுக்கும் தெரியாது, இந்தமாதிரி மீட்டர் வச்சு அவங்க வந்து செக் பண்ணிவிட்டு கடையில் சேல் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்தமாரி மீட்ரு இருக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம வீட்டில் எந்த ப்ராப்ளம்லாம் செக் பண்ணிக்கலாம்.